ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான வேளையில கர்த்தருடைய பிறப்பு, கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையில கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். போதும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய பிறப்பு வெறும் 25ஆம் தேதி மட்டும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் வெளி தேசத்தில் பார்க்கும்போது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை என்ன செய்யறாங்க என்று சொன்னால் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிகளிலிருந்து ஆரம்பித்து விடுகிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜெருசலேமுக்கு 10 நாட்கள் பயணமாக சென்றிருந்தேன். அப்போது பெத்லகேம் நகரத்தில் நாங்கள் இருக்கும்போது அங்கு இருக்கிறவர்களை விசாரிக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து விடுகிறோம் என்று சொல்கிறோம். பெரிய சந்தோஷம். நாம் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இங்கு அருமையாக ஏசாயாக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதே வெளிச்சமானது ஆண்டவர் ஆதிகாமத்தில் பார்க்கும்போது அவர் வெளிச்சத்துக்கு என்று பெயரிட்டார். பெயரிட்ட பிறகு அதுக்கு பகல் என்று சொன்னார். அதே போல இங்கு வெளிச்சத்தில், அதாவது இருள் இருப்பவர்கள் வெளிச்சத்துக்குள் வருவார்கள். இன்னைக்கு இருள் என்று சொல்லும் போது என்னன்னாக்கா அநேகர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா இருள் இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவத்தில் இருக்கிறவர்கள், அந்த பாவம் இருளாக காணப்படுகிறது. அந்த பாவத்தில் இருக்கிறவர்களை கிறிஸ்து ரட்சிக்கும்படியாக அந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லுகிறது. பாவம் என்று சொல்லும் போது அதாவது என்னன்னாக்கா தேவனுக்கு புறம்பாக நடக்கிற காரியங்கள், ஒரு கொள்ளைக்காரர்களோ இல்ல திருடர்களோ இல்ல வேறு விதமான, அதாவது பாவத்தில் இருப்பவர்களோ, அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் இருள் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எக்ஸாம்பிள், உதாரணமாக நாம் இரும்பு, அதாவது இருக்க ஒரு சின்ன பீஸ் இரும்பு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மேக்னெட் வச்சோம்னா அந்த மேக்னெட் என்ன பண்ணுதுனாக்கா அந்த இரும்பை இழுத்து கொள்ளுது. அதே போலத்தான் இருள் இருக்கிற ஜனங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய பிறப்பானது அதிசயமான பிறப்பு. அந்த அதிசயமான பிறப்பு என்னவென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முதலாவது அவர் என்ன பண்ணாங்க, அவர் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு என்ன அப்படின்னாக்கா ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். கொடுப்பார், அங்க சொல்லியாச்சு, கொடுப்பார் என்று சொல்லியாச்சாங்க. ஆனால் அதே ஏசாயாவை நம்ம வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அங்க என்ன சொல்றேன் என்று பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அங்க கொடுப்பார்னு சொல்லியாச்சு. இங்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்துட்டார். அவர் வந்துட்டார், உலகத்துக்கு வந்துட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருடைய துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயாக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 2 வெளிப்பாடு பார்க்கும்போது ஒன்று கொடுப்பார், இன்னொன்று கொடுத்து விட்டார். எங்கு கொடுப்பார்? மரியாளுடைய வயிற்றில் கொடுப்பார். அந்த மரியாள் வயிற்றில் கொடுக்கிற அந்த உருவமானது பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு உருவம். பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் குமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார். இந்த குமாரனாக கொடுக்கப்பட்டு அவர் மூலியமாக எப்படி இருப்பார்? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா,
இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் அவர் அதிசயமானவர், அதிசயமான பிறப்பு. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் எல்லார் குடும்பத்திலும் சமாதானம் கொடுக்கிறவர், அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் என்ன செஞ்சார்னாக்கா, பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்போ என்னன்னாக்கா, இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அதான் அங்க அடையாளத்தை காண்பிக்கிறார். அப்போ அந்த இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் நம்ம கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகள்ல பார்க்கும்போது, அநேக ஊழியர்கள்லாம் பார்க்கும்போது அநேகருக்காக ஜெபிக்கிறார்கள். ஏன்னாக்கா இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னன்னாக்கா நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வேண்டும், உண்மையான சத்தியம் எது என்பது நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என்று அநேக ஊழியக்காரர்களும் போதகர்களும் என்னங்களும் அவர்களே அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்காங்க. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் என்று சொன்னாங்களே, பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது பாவத்தில் யார் இருக்கிறார்களோ அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை நாம் என்ன செய்ய வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி ஒரு கூடாரத்துக்குள்ள இருள் இருக்கும்போது அந்த நாம் உடனே வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது, கதவை நம்ம திறந்து நுழையும் போது இருட்டாக இருக்கும், நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு சுவிட்ச் போடும்போது உடனே அந்த இருள் எங்க போகுதுன்னே தெரியாது. அப்படிதான் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கைகள் இருந்தால் கூட கர்த்தர் அதை வெளிச்சமாக மாத்துகிற தேவனாக இருக்கிறார். அநேக குடும்பத்துல இன்னைக்கு இருளான காரியங்கள் இருக்கும், இருளான சூழ்நிலைகள் இருக்கும், இருளான பிரச்சனைகள் இருக்கும். அந்த இருளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அந்த இருளானது கர்த்தனை வெளிச்சமாக்குற தேவனாக இருக்கிறார். அதுக்குத்தான் அவர் சொல்றாருங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அதான் அதுக்கு அர்த்தம். அதனால நாம் பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் எல்லாரும், அதாவது நாம மட்டுமல்ல, நம்முடைய அக்கத்து வீடம், நம்முடைய பக்கத்து வீடம், நமக்கு எதிர் வீடம், நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம நெய்பர்ஸும் எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸை நிச்சயமாக கொண்டாட வேண்டும். அவர்களுக்கும் இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.